அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். மீண்டும் ஒரு முறையாக ஆவியானவருடைய பாடலை பாடுவோம். ஓ ஆராதனை செய்கிறேன் இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதில் கருத்தாய் உரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். Praise the Lord. 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 இயேசுவிற்கே புகழ். இயேசுவிற்கே புகழ். இயேசுவிற்கே நன்றி. இயேசுவிற்கே நன்றி. அன்னை மரியே வாழ்க. அன்னை மரியே வாழ்க. கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார் நம் ஆண்டவர் நல்லாயனாம் இயேசு. அன்புக்குரியவர்களே, இந்த நல்லாயனை பற்றி, இந்த நல்லாயனின் இதயத்தை பற்றி பல்வேறு பரிமாணங்களை, அவருடைய பண்பு நலன்களை, குணநலன்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? 10 பண்புகளை பற்றி நாம் தியானித்தோம் காலையில். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதலாவது பண்பு, அழைக்கிறார், அறிகிறார், அன்பு செய்கிறார், அரவணைக்கிறார், அர்ப்பணிக்கிறார். மீண்டும் 5 பண்புகள்: பணிவு, பணிவிடை, பரிவு, பாசம், பகிர்வு என்கின்ற இந்த 10 பண்புகளை பற்றி நாம் தியானித்தோம்.
இப்பொழுது நாம் இந்த நல்லாயனை பற்றி தியானிக்கின்ற நாம் எப்படி நல்லாயனாக மாறுவது, குடும்பத்தில் இருக்கின்ற நாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் மற்றவர்களுக்கு நல்லாயனாக மாறுவது எப்படி என்பதை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். நல்லாயனின் இதயத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஆயனாக நாமும் மாற வேண்டும். நாம் ஆடுகளாக இருந்தால் மட்டும் போதாது, நாமும் ஆயர்களாக மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தில் இருக்கின்ற நாம் அடுத்தவர்களுக்கு, ஒருவர் மற்றவர்களுக்கு நல்லாயனாக மாற வேண்டும். குடும்ப தலைவர்கள், தந்தையும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லாயனாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு நல்லாயனாக, மனைவி கணவருக்கு நல்லாயனாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்லாயனாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு நல்லாயனாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கின்றோம். ஒரு சில ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸ். நாம் எப்படி நல்லாயனாக மாறுவது, ஆடுகளாக இருக்கின்ற நாம் எப்படி ஆயர்களாக மாறுவது, நல்லாயனை போன்று மாறுவது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஆயனுடைய இதயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அதைத்தான் சொல்வார்கள், நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா, அதில் அன்பை நிறைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா, அதில் அன்பை நிறைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா, அதில் அன்பை நிறைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. தா 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 என்று நாம் அவரை கேட்டு பெற வேண்டுமாம். ஆண்டவர் இயேசுனுடைய இதயத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாமும் ஒருவர் மற்றவருக்கு ஆயர்களாக மாற வேண்டும். அடுத்தவர்களை அழைக்கின்ற, அடுத்தவர்களை அறிகின்ற, அடுத்தவர்களை அன்பு செய்கின்ற, அடுத்தவர்களை அரவணைக்கின்ற, அடுத்தவர்களுக்காக அர்ப்பணிக்கின்ற ஆயர்களாக நாம் மாறுவதற்கு ஆண்டவர் இயேசு நம்மிடம் நம் அனைவரையும் அழைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயர்களாக நாம் மாற வேண்டுமெனில், நல்லாயனை போன்று நாம் மாற வேண்டுமெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்? புன்னகை செய்ய வேண்டும். அதுதான் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? புன்னகை செய்ய வேண்டும். எல்லோரும் புன்னகை செய்யுங்கள் பார்ப்போம். ஸ்மைல். ஸ்மைல் இஸ் த லெஸ் எக்ஸ்பென்சிவ் வே டு இம்ப்ரூவ் யுவர் லுக்ஸ் என்று சொல்வார்கள். உங்களுக்கு மேக்கப் கிட்டெல்லாம் தேவையில்லை. உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்வதற்கு மிகவும் எளிமையான, எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த புன்முறுவல், ஸ்மைல் என்று சொல்வார்கள். எல்லோரும் ஒரு முறை ஸ்மைல் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுக்க என்ன பண்ணுறோம்? ஸ்மைல் பண்ண சொல்கிறாங்க. யாரும் சீரியஸாக இருக்கும் பொழுது புகைப்படம் எடுப்பதல்ல. அதே போன்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு புன்முறுவலோடு இருக்க வேண்டுமாம். எல்லோரும் ஒரு முறை ஸ்மைல் செய்யுங்கள். புன்முறுவலோடு நாம் இருக்க, இதைத்தான் ஆண்டவர். அவ்வாறு செய்யும் பொழுது நாமும் ஆயர்களாக மாறுகின்றோம். ஆண்டவர் நம் அனைவரையும் பார்த்து புன்முறுவலோடு நம்மை அரவணைக்கின்றார், புன்முறுவலோடு நம்மை அன்பு செய்கின்றார். இதைத்தான் மதர் தெரேசா சொல்லுவார், பீஸ் பிகின்ஸ் வித் எ ஸ்மைல். அமைதி என்பது புன்முறுவலோடு தொடக்கம். புன்முறுவல் தான் அமைதியின் தொடக்கம் என்று சொல்கின்றார். பீஸ் பிகின்ஸ் வித் எ ஸ்மைல். எப்படிப்பட்ட ஸ்மைல்? ஒரு சிலர் நாம் கொடுக்க வேண்டியது பிளசன்ட் ஸ்மைல், இனிமையான புன்னகை என்று சொல். பிளசன்ட் ஸ்மைல், நாட் பிளாஸ்டிக் ஸ்மைல். ஒரு சிலர் எலாஸ்டிக் ஸ்மைல் சொல்வார்கள். பிளாஸ்டிக் ஸ்மைல், எலாஸ்டிக் ஸ்மைல் எல்லாம் தேவை. பிளசன்ட் ஸ்மைல், இதைத்தான் சன்ஷைன் ஸ்மைல் என்று சொல்வார்கள். சன்ஷைன், கதிரவன் தோன்றும்போது எப்படி பளிச்சுன்னு இருக்கும், அதே போன்று நம்முடைய புன்னகையும் புன்முறுவலும் இருக்க வேண்டும். நம்முடைய முகமானது புன்முறுவலோடு இருக்க வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். புன்முறுவலோடு நாம் ஒருவர் மற்றவரை நாம் அணுக வேண்டும். அதே தான் ஒரு சிலர் க்ளோஸ்அப் ஸ்மைல் என்று சொல்வார்கள். க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்போம், ஸ்மைல் பெருசாக இருக்கும், ப்ராட் ஸ்மைல். இப்போல்லாம் அது மாறி வாட்ஸ்அப் ஸ்மைலாக மாறிவிட்டது. வாட்ஸ்அப்பில் நாம் ஸ்மைலை மட்டும் போடுகின்றோம். ஸ்மைல் செய்வதற்கு, புன்முறுவல் செய்வதற்கு நாம் மறந்து விடுகின்றோம். எனவே நல்லாயன் போன்று நாம் இருக்க வேண்டுமெனில் நாம் என்ன செய்ய வேண்டும்?
புன்முறுவல் செய்ய வேண்டும். புன்முறுவலோடு ஒருவர் மற்றவரை நாம் வரவேற்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுது நாம் புன்முறுவலோடு நம்முடைய அன்றாட பயணத்தை, நம்முடைய வாழ்க்கை பயணத்தை, நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் தொடர வேண்டும். இதைத்தான் நாம் இயேசு நம்மிடமிருந்து விரும்புகின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? புன்னகை செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு முறையாக எல்லோரும் புன்னகை செய்து ஆண்டவரை போற்றுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எஸ். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? குடும்பங்களிலே நாம் பாராட்ட வேண்டும். ஒருவர் மற்றவரை நாம் பாராட்டி மகிழ வேண்டும். ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது நாம் பாராட்ட வேண்டும். கணவன் மனைவியை பாராட்ட வேண்டும், மனைவி கணவரை பாராட்ட வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை பாராட்ட வேண்டும், பிள்ளைகளும் பெற்றோர்களை பாராட்ட வேண்டும். நண்பர்கள் அன்பர்கள் ஒருவர் மற்றவரை நாம் பாராட்டி மகிழ வேண்டும். இவ்வாறு பாராட்டும் பொழுது நாம் அவர்கள் செய்கின்ற செயலை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு, செய்கின்ற நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு அந்த பாராட்டானது உறுதுணையாக இருக்குமா. அது உண்மையான பாராட்டாக இருக்க வேண்டும், நேர்த்தியான பாராட்டாக இருக்க வேண்டும், நேர்மையான பாராட்டாக இருக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நாமும் இந்த நல்லாயினை போன்ற இதயத்தை பெற்று அடுத்தவர்களை பாராட்டி மகிழ்வது நல்லாயினின் இதயத்திற்கு சமம். நல்லாயின் அதைத்தான் செய்வார், எப்பொழுதும் பாராட்டி கொண்டே இருப்பார். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, நீ சிறியவற்றில் நீ உண்மையுள்ளவனாக இருந்ததால் நான் உன்னை பெரிய காரியங்களுக்கு தலைவனாக மாற்றுவேன் என்று உண்மையாக இருக்கின்ற ஊழியனை நல்லாயன் பாராட்டுகின்றார். அதே போன்று நாமும் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை பாராட்டுகின்றார். நன்று நன்று என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை பாராட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பாராட்டுவார். அதே போன்று நாமும் ஒருவர் மற்றவரை நாம் பாராட்ட வேண்டும், உளமாற பாராட்ட வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நாமும் நல்லாயினை போன்ற இதயத்தை பெற்றிருப்போம். என்ன செய்ய வேண்டும்? முதலாவது புன்னகை செய்ய வேண்டும், இரண்டாவது நாம் பாராட்ட வேண்டும், மூன்றாவது அதற்கு ஒத்தது ஊக்குவிக்க வேண்டும். We should encourage one another. ஊக்குவிக்க வேண்டும். ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது நாம் தொடர்ந்து பாராட்டும் பொழுது நாம் அவரை ஊக்குவிக்கின்றோம். We should encourage the one who does good things. இந்த ஊக்குவித்தல் என்பது ஒருவர் தவறும் பொழுதும் நாம் ஊக்குவிக்க வேண்டும், ஒருவர் பலவீனப்படும் பொழுதும் நாம் ஊக்குவிக்க வேண்டும். தவறான பாதையில் செல்லும் பொழுது அவரை மீண்டும் நல்வழிக்கு அழைத்து வருவதற்கு இந்த ஊக்குவிப்பது, என்கரேஜ்மெண்ட் என்பது உதவியாக இருக்குமாம். பிறருடைய நல்லெண்ணத்தை, பிறருடைய நல்ல எதிர்காலத்தை மனதில் கொண்டு நாம் ஊக்குவிக்க வேண்டும். குடும்ப உறவுகளிடையே நாம் ஒருவர் மற்றவரை ஊக்குவித்து மகிழ வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? நல்லாயனுடைய இதயத்தை பெற்றிருப்போம். இந்த மூன்றையும் நீங்கள் செய்கிறீங்களா? குடும்பங்களிலே இதை செய்து கொண்டிருக்கிறீர்களா? புன்முறுவல் செய்கிறீர்களா? புன்னகை செய்கிறீங்களா? இரண்டாவது பாராட்டு செய்கிறீங்களா? மூன்றாவது ஊக்குவிக்க வேண்டும். நாம் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும், ஆசிரியர்கள் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும், நண்பர்கள் அன்பர்களை ஊக்குவிக்க வேண்டும். இதை போன்று ஒருவர் மற்றவர் ஊக்குவித்து வாழும் பொழுது அது நம்முடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இதைத்தான் நம்முடைய நல்லாயன் செய்கின்றார், இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். நான்காவதாக நாம் பரிசு கொடுக்க வேண்டுமாம். சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுக்கணும். எப்பொழுது நாம் பரிசு கொடுப்போம்? பர்த்டே ப்ரெசன்ட்ஸ், வெட்டிங் அனிவர்சரி, திருமண நாள் வரும் பொழுது, இல்லை திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது, சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும்போது ஒரு சில கிஃப்ட்ஸ் நாம் கொடுக்க வேண்டும். அது அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கும். நல்லாயன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், பரிசளிக்கின்றார். நல்லாயன் கொடைகளை அளிக்கின்றார், ஆவியானவரை கொடுக்கின்றார். ஆவியானவருடைய கொடைகளை தம்முடைய சீடர்களுக்கு அளிக்கின்றார், ஆவியானவருடைய கனிகளை தம்முடைய சீடர்களுக்கு அளிக்கின்றார், தம்முடைய திருத்தூதர்களுக்கு அளிக்கின்றார். அதுதான் அவர் கொடுக்கின்ற பரிசு. நம்மால் கொடுக்க முடிந்த பரிசு சிறு சிறு பரிசுகளை நாமும் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கும் பொழுது நாமும் நல்லாயனுடைய இதயத்தை பெற்றிருக்கின்றோம். என்ன கொடுக்க வேண்டும்? பரிசு கொடுக்க வேண்டும். யாராச்சும் நமக்கு பரிசு கொடுக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போன்று நாமும் அடுத்தவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் இதை செய்ய வேண்டும். சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் என்று சொல்வார்கள். கிவ் சம் கிஃப்ட்ஸ், ப்ரெசன்ட். அதான் ப்ரெசன்ட் என்று ப்ரெசன்ட் என்றால் கிஃப்ட் என்று பொருள். கொடை. ஒரு சில பரிசுகளை நாம் கொடுத்து அதை அடுத்தவர்களை மகிழ்விக்கவும், அடுத்தவர்களை பாராட்டவும், அடுத்தவர்களை ஊக்குவிப்பதற்கும் இந்த பரிசு கொடுப்பது என்பது மிகவும் உறுதியாக இருக்கும். ஐந்தாவது மிகவும் முக்கியமான ஒன்று, செவி கொடுங்கள். லிசன். ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுக்க வேண்டும்.
கணவன் மனைவிக்கு செவி கொடுக்க வேண்டும், மனைவி கணவருக்கு செவி கொடுக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். நாம் ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுக்க வேண்டும். we should listen to each other. மிகவும் கடினமான ஒன்று. பேசுவது மிகவும் எளிது, கேட்பது மிகவும் கடினம். அது நல்லாயனுக்கும் தெரியும். எனவே தான் என்ன சொல்லுவார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். let anyone with ears let him hear. if you don't have ears you don't have to hear. ஏனெனில் இந்த கேட்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. கேட்பதற்கு நாம் முழுமையாக நம்முடைய மனதை செலுத்த வேண்டும், மனதளவில் கேட்க வேண்டும். லிசனிங் வித் ஹார்ட் என்று சொல்வார் புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவர் சொல்கின்ற இந்த கேட்டல், இந்த செவிமடுத்தல் என்பது நம்முடைய இதயத்தோடு கேட்க வேண்டுமாம். காது கொடுத்து கேட்பது என்பது ஒன்று. அவர் சொல்வது உடைய கண்களால் கேட்க வேண்டும், நீங்கள் காதால் கேட்க வேண்டும், கண்களால் கேட்க வேண்டும், இதயத்தால் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுதான் உண்மையான செவிமடுத்தல். எப்படி கேட்க வேண்டுமாம்? இதயத்தில் கேட்க வேண்டும். அடுத்தவர் பேசும்பொழுது நம்மையே முழுமையாக அவருக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அவர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் செவிமடுத்து கேட்க வேண்டும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். எல்லோரும் ஆண்டவரோடு இருந்தார்கள், ஆனால் எல்லோரும் ஆண்டவர் சொன்னதை முழுமையாக கேட்கவில்லை. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். நான் சொல்கிறேன், எல்லாம் கேட்குறீங்களா? எல்லோரும் செவிமடுத்து கேட்கிறீர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை? நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்லாயனை போல வர வேண்டுமெனில் செவி கொடுக்க வேண்டும், செவி கொடுத்து கேட்க வேண்டும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்கிறார். இதுதான் சொல்லுவாங்க. ஒரு ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை காதலிக்கின்ற பொழுது அவர் இந்த பையன் கேட்பானோ, பொண்ணு பேசுவாங்களாம், பையன் கேட்பாங்க. எதுக்காக? அந்த பொண்ணை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு. திருமணம் முடிந்தவுடன் கணவன் பேசுவான், மனைவி கேட்க வேண்டும். நான் சொல்கிறதான் நீ செய்யணும், நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே கூடாது. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு 10 வருஷம் கழித்து அவங்க 2 பேரும் பேசுவாங்க, எல்லாருமே கேட்பாங்களாம், ஊரில் இருக்கிற எல்லாரும் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு. இப்படித்தான் நம்முடைய கேட்டல், நம்முடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையானது தடம் மாறிக்கொண்டு சென்றிருக்கின்றது, தடுமாறிக்கொண்டு இருக்கின்றது. எனவே தான் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கின்றார், என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதரியே, சகோதரனே, கேளுங்கள், செவி மடுங்கள், செவி கொடுங்கள். ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுத்து கேளுங்கள். கேட்டாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா. இந்த கேட்கறது இல்லை, 2 பேரும் ஒரே நேரத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க, அதுதான் ப்ராப்ளம் குடும்பத்திலே. ஆனால் நல்லாயின்னு சொல்வது, என்னுடைய குரலுக்கு நீங்கள் செவிமடுக்க வேண்டும். நான் உங்களுடைய குரலுக்கு செவிமடுப்பது போல நீங்களும் என்னுடைய குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் என்று நல்லாயன் நம்மை பார்த்து சொல்கின்றார். இந்த 5 பண்புகள் ஞாபகம் இருக்கா? நாம் செய்ய வேண்டியது, முதலாவது புன்னகை செய்ய வேண்டும், 2வது பாராட்ட வேண்டும், 3வது ஊக்குவிக்க வேண்டும், என்கரேஜிங், பரிசளிக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுக்க வேண்டும். எல்லாம் எளிமையான ஒரு பண்புகள் தான். இதை செய்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய காரியமெல்லாம் இல்லை, சிறிய சிறிய காரியங்கள். அதன் மூலமாகத்தான் நாம் நல்லாயினுடைய இதயத்தை பெற்று நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குடும்ப வாழ்வை, நம்முடைய கத்தோலிக்க வாழ்வை, நம்முடைய ஆன்மீக வாழ்வை, நம்முடைய அன்றாட வாழ்வை ஒரு அன்பு நிறைந்த வாழ்வாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். இதைத்தான் நம்முடைய நல்லாய நாம் இயேசு நம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றார். 6வது மிகவும் முக்கியமான ஒன்று, எல்லாமே சின்ன சின்ன காரியங்களாக தொட வேண்டும். தொடுங்கள், தொடுங்கள் என்று சொல்கின்றார். தொடுதல் என்பது இந்த குட் டச் பேட் டச் என்று சொல்வார்கள். நல்ல தொடுதல், அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதற்காக நாம் அடுத்தவர்களை தொட வேண்டும்? அடுத்தவர்களை ஆசீர்வதிப்பதற்காக, அடுத்தவர்களை பாராட்டுவதற்காக, அடுத்தவர்களை ஊக்குவிப்பதற்காக, அடுத்தவர்களை குணமாக்குவதற்காக தந்தையானவர் தொட்டு ஜபம் செய்கிறார். அருட்பணியில் நம்ம போகும்போது ஃபாதர் கிட்ட என்ன பண்ணுறாங்க? கரங்களை நம்மேல் வைத்து தொட்டு ஜெபிக்கின்றார். அதுதான் ஆசீர்வதிக்க, குணமளிக்க. அதே போன்று நாமும் ஒருவர் மற்றவரை தொட வேண்டும். ஒரு நல்ல டச், குட் டச் என்று, நல்ல தொடுதல் என்று சொல்வார்கள். அவ்வாறு நாம் தொடும் பொழுது, நம்முடைய குடும்ப உறவுகளை நாம் தொடும் பொழுது நாம் அவர்களை ஆசீர்வதிக்கின்றோம். நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உனக்கு தருகின்றேன். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். கணவன் மனைவியையும், மனைவி கணவனுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதே கரங்களை தொட்டு நாம் குணப்படுத்துவதற்கு, அடுத்தவர்கள் மேல் ஜெபிப்பதற்கு, அடுத்தவர்களை பாராட்டுவதற்கு, அடுத்தவர்களை ஊக்குவிப்பதற்கு இந்த தொடுதலை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், எத்தனை முறை அவர் தொடுகின்றார், தொட்டு குணமாக்கினார் என்று பார்க்கின்றோம். அந்த பெண்மணி 18 ஆண்டு காலமாக நோய்வாய்ப்பட்டு கொண்டிருந்த, இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த பெண்மணி என்ன நினைக்கின்றாள்? நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் குணமடைவேன் என்று நினைத்து அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுகின்றாள். நம்பிக்கையோடு குணமடைகின்றாள். உடனே ஆண்டவர், என்னை தொட்டது யார் என்று கேட்கின்றார். அந்த பெண்மணியை பாராட்டுகின்றார்.
அதே போன்று ஆண்டவர் இயேசு தொட்டு குணமாக்குகின்றார். தொழுநோயாளரை அவர் தொடுகின்றார். தொடவே கூடாது, தொட்டால் தீட்டு ஆகிவிடும் என்று நினைத்த அந்த தொழுநோயாளரை அவர் தொட்டு குணமாக்குகின்றார். ராயப்பருடைய மாமியாரை, பேதுருடைய மாமியாரை அவர் கரம் பிடித்து தொட்டு ஆசீர்வதித்து குணப்படுத்துகின்றார். இதே போன்று இறந்த அந்த சிறுமியை தொட்டு உயிரோடு எழுப்புகின்றார். தலித்தாகுமி, சிறுமியே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்று உயிரோடு எழுப்புகின்றார். ஆண்டவர் இயேசு, நல்லாயனாம் இயேசு நம் ஒவ்வொருவரையும் தொடுகின்றார். நம்முடைய இதயத்தை தொடுகின்றார். தன்னுடைய இதயத்தின் மூலமாக நம்முடைய இதயத்தை அவர் தொடுகின்றார். எனவே நாம் அந்த ஆயனை பார்த்து நாம் எவ்வண்ண பாட வேண்டும்? ஆண்டவரே, கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள நெஞ்சுடைய எங்களை வாழவிடு, எம்மையே நாங்கள் மறக்க விடு, ஏனையோர் துன்பம் கொஞ்சம் நினைக்க விடு என்று சொல்லி நாம் அந்த நல்லாயனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நல்லாயனை நோக்கி நாம் பாட வேண்டும். அந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா? கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழ விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு, கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்க விடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ நாங்கள் வருகின்றோம், உம் திருவுளம் நிறைவேற்ற. உம்முடைய திருவுளம் என்ன? உம்முடைய திருவுளம் என்பது நல்ல இதயத்தை கொண்டிருப்பது. எங்களுடைய இதயமானது கல்லான இதயமாக இருக்கிறது. இந்த கல்லான இதயத்தை நீங்கள் எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை எங்களுக்கு தா. எம்மையே நாங்கள் மறந்துவிட்டு பிறரை முன்னிலைப்படுத்தி அடுத்தவர்களுக்காக வாழ்கின்ற, அடுத்தவர்களுக்காக துடிக்கின்ற அந்த இதயத்தை எனக்கு தா என்று நாம் ஆண்டவரிடம் உரிமையாக கேட்டு பெற வேண்டும். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அதற்கு தேவைதான் இந்த தொடுதல். நாம் ஒருவர் மற்றவரை தொட வேண்டும். அடுத்தவர்களை பாராட்ட, அடுத்தவர்களை ஆசீர்வதிக்க, அடுத்தவர்களை குணமாக்க, அடுத்தவர்களை ஊக்குவிக்க நாம் தொட வேண்டும். அவ்வாறு தொடும் பொழுது நம் நல்லாயனின் இதயத்தை கொண்டிருக்கின்றோம் என்று ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்கிறார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஏழாவது பண்பு உடனிருத்தல், பிரசன்ஸ் என்று சொல்வார்கள். ஒருவர் மற்றவருக்கு நம்முடைய உடனிருப்பை கொடுக்க வேண்டும், நம்முடைய நேரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். குடும்ப உறவுகளாக இருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய நேரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு. தந்தையானவர் தன்னுடைய பிள்ளைகளோடு நேரத்தை செலவிட வேண்டும். தாயானவர் தன்னுடைய கணவரோடும் பிள்ளைகளோடும் நேரத்தை செலவிட வேண்டும். நாம் தொலைக்காட்சியின் முன்பாக நாம் பல்வேறு மணிக்கணக்கான நேரங்களை, மணித்துளிகளை நாம் செலவிடுகின்றோம். அலைபேசியோடு நாம் பல்வேறு நேரத்தை நாம் விரயமாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் குடும்ப உறவுகளோடு, நண்பர்களோடு, அன்பர்களோடு நாம் உடன் இருக்கின்றோமா? ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் நம் உடன் இருக்கின்றார். உடன் இருக்கின்ற ஆயன் அவர். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உடனிருப்பை அவர் அளிக்கின்றார். அவர் இம்மானுவேலுவாக தன்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளார். மத்தேயு நற்செய்தி 1 18 இறைவார்த்தைப்படி. மத்தேயு நற்செய்தி 1 23 இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தி 1:23. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று பொருள். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்முள் இருக்கின்றார், கடவுள் நமக்காக இருக்கின்றார். இதுதான் இம்மானுவேலுடைய பொருள். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நமக்குள் இருக்கின்றார், கடவுள் நமக்காக இருக்கின்றார். God is with us, God is in us, God is for us. அதுதான் இந்த உடன் இருத்தல். இறைமகன் இயேசு, நல்லாயனாம் இயேசு இம்மானுவேலுவாக உலகத்திலே அவதரித்திருக்கின்றார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இம்மானுவேலுடைய பொருள் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நமக்குள் இருக்கின்றார், கடவுள் நமக்காக இருக்கின்றார். இப்பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் கடவுளோடு இருக்கின்றோமா? நாம் கடவுளுக்குள் இருக்கிறோமா? நாம் கடவுளுக்காக இருக்கின்றோமா? எப்பொழுதும் இது 2-way டிராஃபிக். நம்முடைய ஆன்மீக பயணம் என்பது இருவழிப்பாதை.
எப்பொழுதும் ஆண்டவர் மட்டும் தான் செய்வார், நம்ம செய்யக்கூடாதுன்னு இல்லை. நாமும் ஆண்டவருக்கு இம்மானுவேலுவாக இருக்க வேண்டும். நம் ஆயன் இயேசு நமக்கு இம்மானுவேலுவாக தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். தொடக்கத்திலே அவர் இம்மானுவேலுவாக பிறந்த அவர் இறுதியிலே என்ன சொல்லுகின்றார்? உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு உங்களுக்காக உங்களுள் இருக்கிறேன், இறுதி வரை நான் இம்மானுவேலுவாகத்தான் இருப்பேன் என்று சொல்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் இம்மானுவேலுடைய. இம்மானுவேல் என்றால் உடன் இருத்தல். நாம் குடும்பங்களிலே ஒருவர் மற்றவருக்கு இம்மானுவேலுவாக மாற வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இம்மானுவேலுவாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இம்மானுவேலுவாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், அன்பர்கள் நண்பர்களுக்கும், நண்பர்கள் அன்பர்களுக்கும், குடும்ப உறவுகளுக்கும் நாம் இம்மானுவேலுவாக மாற வேண்டும். அவர்களோடு நேரத்தை நாம் செலவிட வேண்டும், உடனிருப்பை கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு. பொன்னும் பொருளும் நாம் கொடுக்கலாம், ஆனால் அதைவிட மிகவும் உயர்ந்தது நம்முடைய நேரத்தை பிறருக்கு அளிப்பது, பிறருக்கு நம்முடைய உடனிருப்பை கொடுப்பது. அதே போன்று நோயாளிகள், ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் இருப்பவர்கள், அவர்களுக்கும் நாம் நம்முடைய நேரத்தை அளிக்க வேண்டும். அவர்களுக்கும் நாம் இம்மானுவேலுவாக மாற வேண்டும். இதுதான் நம் நல்லாய நாம் இயேசுனுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஒருவர் மற்றவருக்கு இம்மானுவேலுவாக மாறுங்கள். அதுதான் அதனுடைய பொருள், உடன் இருத்தல். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் ஆண்டவரோடு இருக்கிறேனா? ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், நான் ஆண்டவருக்குள் இருக்கிறேனா? ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், நான் ஆண்டவருக்காக இருக்கிறேனா என்று நாம் நம்மையே நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நாம் நல்லாயினுடைய நல்ல இதயத்தை பெற்றுக்கொள்கின்றோம். அதுதான் 7வது பண்பு. 8வது, பேசுங்கள். நல்ல சொற்களை பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல செய்தியை பேசுங்கள், பகிருங்கள். நாம் பல நேரங்களிலே அடுத்தவர்களை பற்றி பேசுகின்றோம், புரணி பேசுகின்றோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகின்றோம், கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றோம். நம்முடைய உதடினால் நம்முடைய ஆன்மாவை நாம் அசுத்தம் செய்து கொள்கின்றோம். நம்முடைய உதடுகளால், ஆண்டவரை போற்ற வேண்டிய அந்த உதடுகளால் நாம் தீய வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, பழிச்சொற்களை பேசி நம்மையே நாம் பாவத்திற்கு நாம் நம்மை ஆளாக்கிக் கொள்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்வது நல்லதை பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள், வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை பேசுங்கள் என்று நல்லாயன இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்துகின்றார். இதுதான் சொல்வார், நம்முடைய பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டார்களாம், தாங்கள் கேட்ட வார்த்தைகளை பேசுவார்களாம். நம்முடைய பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க என்ன பொருள்? இதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் கேட்பதைத்தான் பேசுகிறார்கள். அவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, தாங்கள் கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். எனவே அவர்கள் கேட்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் அருமையாக சொல்வார், இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நம் பழங்கள் இருக்கும் பொழுது நாம் அதை விட்டுவிட்டு காய்களை நாம் சுவைப்பதில்லை. இவ்வாறு இனிமையான பல்வேறு வார்த்தைகள் இருக்கும் பொழுது, அருமையான வார்த்தைகள் இருக்கும் பொழுது, வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் இருக்கும் பொழுது நாம் எதற்காக நாம் தீய வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, வாழ்வை அழிக்கின்ற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும்? எனவே தான் ஆண்டவர் சொல்கின்றார், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன என்று சொன்னார் அல்லவா பேதுரு. ஆண்டவரிடம் நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இனிமையான வார்த்தைகள், எளிமையான வார்த்தைகள், வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை நாம் பேசுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை செய்யும் பொழுது நாம் நல்லாயினின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். ஒரு முறை வார்த்தை வெளியே வந்துவிட்டால் அதை நாம் திரும்பி எடுத்துக்க முடியுமா? முடியவே முடியாது. அதான் சொல்வார் வள்ளுவர், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. ஒரு முறை வார்த்தை வெளியே வந்துவிட்டால் நாம் அதை திரும்பி எடுக்கவே முடியாது. எனவே நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், we are the slave of the words we have already uttered. ஒரு முறை வார்த்தையை நாம் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தைக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். பட் you are the master of the words you are yet to utter. நீங்கள் தான் நீங்கள் சொல்லவிருக்கின்ற வார்த்தைகளுக்கு எஜமானிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் எதை சொல்ல வேண்டும், எந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து பயன்படுத்த வேண்டும். சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள். நல்ல வார்த்தைகளை தேர்ந்து நாம் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதை செய்யும் பொழுது நாம் நல்லாயனின் இதயத்தை நாம் பிரதிபலிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 8 பண்புகளை நாம் கற்று, எல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான், அன்றாட நாம் செய்யக்கூடிய மிகவும் எளிமையான காரியங்களைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பார். பெரிய பெரிய காரியங்களை
அவர் எதிர்பார்ப்பதில்லை. சின்ன சின்ன காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். இதை நாம் செய்யும் பொழுது நாம் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துகின்றோம். டூ ஆல் த லிட்டில் திங்ஸ் தி சின்சியர் லவ் ஃபார் காட். குழந்தை தெரேசம்மாள் அவங்க செய்கிற எல்லா சின்ன சின்ன காரியத்தையும் அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செய்கின்றார். மதர் தெரேசா அவர் செய்கின்ற எல்லா சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவருடைய மகிமைக்காக ஒப்பு கொடுத்து செய்கின்றார். எனவே தான் அவை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே போன்று நாம் செய்கின்ற சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அப்பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதுதான் 8வது பண்பு. 9வது நாம் செய்ய வேண்டியது நம்ப வேண்டும். ஒருவர் மற்றவரை நம்ப வேண்டும். ட்ரஸ்ட் ஒன் another. இந்த நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் அடிநாதமாக இருக்கின்றது. குடும்ப உறவுகளின் அடிநாதமாக, நம்முடைய ஆன்மீக வாழ்வின் அடிநாதமாக, அடித்தளமாக இருப்பது நம்பிக்கை. இதான் சொல்வார்கள், யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதரின் பலம் நம்பிக்கையிலே. இந்த நம்பிக்கை நம்மீது வைக்கும் பொழுது அது தன்னம்பிக்கையாக மாறுகிறது. தன்னம்பிக்கையில் நாம் கொண்டிருக்க வேண்டும், பிறர் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த நம்பிக்கை இல்லையெனில் நம்முடைய வாழ்வை நாம் முழுமையாக வாழ முடியும். எப்பொழுதும் நாம் பயந்து கொண்டே இருப்போம், எப்பொழுதும் நாம் கலங்கி கொண்டே இருப்போம், எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி சந்தேகப்பட்டு கொண்டே இருப்போம். ஒரு பேருந்தில் ஏறி இங்கே வருகிறீர்கள், அந்த டிரைவர் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த டிரைவர் சரியாக நாம் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்ப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் பேருந்தில் ஏறுகின்றோம். ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுகின்றோம். அங்கே சமைப்பவர் அந்த உணவை நன்றாக தயாரித்திருப்பார். அதில் எந்த ஒரு தவறான ஒரு விஷமோ எதுவும் அதில் இருக்காது என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே நாம் அந்த உணவை அருந்துகின்றோம். நாம் நம்பிக்கையோடு வெளியே வருகின்றோம். இப்போ ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் யார் எதை செய்கிறார்கள் என்பது நாம் தெரியாமல் நாம் அவர்களுக்கு நம்பிக்கை வைத்து நம்முடைய பயணத்தை தொடர்கின்றோம். அதே போன்று குடும்ப வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை கொண்டு இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை இல்லையெனில் நம்முடைய குடும்ப உறவானது ஒரு அர்த்தமற்ற உறவாக மாறிவிடும். நல்லாய் நாம் இயேசு தன்னுடைய ஆடுகள் ஒவ்வொருவரையும் நம்புகின்றார். தன்னுடைய ஆடுகள் தன்னுடைய குரலுக்கு செவிமடுக்கும் என்று நம்புகின்றார். அதே போன்று ஆடுகளும் நல்லாயினை நம்பி நல்லாயினுடைய பின் செல்கின்றன. அதே போன்று நாமும் ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். இதைத்தான் திருத்தூதர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக்கும், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும், லார்ட் ப்ளீஸ் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் என்று திருத்தூதர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் போய் கடலில் ஊன்றிக்கொள் என்று சொன்னால் அது உங்களுக்கு செவிமடுக்கும் என்று சொல்கிறேன். நாம் கடுகளவு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை தொடர வேண்டும். விசுவாசம், இந்த நம்பிக்கை இல்லையெனில் நம்முடைய குடும்ப வாழ்வு, அன்றாட வாழ்வானது அர்த்தமற்ற வாழ்வாக மாறி. எனவே நாம் ஒருவர் மற்றவரை நம்ப வேண்டும். 10வது பண்பு தனிமை கொடுங்கள். தனிமை நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. கிவ் பிரைவேட் ஸ்பேஸ் ஃபார் ஒன் another என்று சொல்வார்கள். ஒரு சில நேரங்களில் நாம் தனிமையை நாம் மதிக்க வேண்டும். ஒரு சில நேரத்தில் ஒரு சில நேரம் கொஞ்சம் தனியாக விடுங்க கொஞ்சம் நேரம் என்று கேட்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நாம் மதித்து அந்த தனிமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தனிமையை நாம் கொடுக்க, பிரைவேட் ஸ்பேஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். எல்லா நேரத்திலும் மற்றவர்களோடு இருக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு சில நேரங்களில் நமக்கு தனிமை தேவைப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு தனிமை தேவைப்பட்டது. அவர் காலையில் தனிமையோடு தந்தையோடு தன்னுடைய நேரத்தை செலவிடுகின்றார். இரவிலே தந்தையோடு நேரத்தை தனிமையாக அவர் செலவிடுகின்றார். அதே போன்று குடும்ப வாழ்க்கையிலும் நாம் தனிமையை மதிக்க வேண்டும். யூ ஷுட் ரெஸ்பெக்ட் த பிரைவேட் ஸ்பேஸ் ஆஃப் ஒன் another. ஒரு சில நேரங்களிலே தனிமையும் மிகவும் முக்கியமானது. எனவே எல்லா நேரத்திலையும் நீ தனியாகவே இருக்கிற, எங்களோட பேச மாட்டியா என்று எல்லா நேரத்திலையும் சென்று நாம் அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாமல் ஒரு சில நேரங்களிலே அடுத்தவருடைய தனிமையை மதிப்பவர்களாக நாம் இருக்கும் பொழுது நல்லாயினின் நல்ல பிள்ளைகளாக மாறுகின்றோம். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இந்த 10 பண்புகள் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. முதலாவது புன்னகை செய்யுங்கள், 2வது பாராட்டுங்கள், 3வது ஊக்குவியுங்கள், என்கரேஜ், 4th ஒன் பரிசு கொடுங்கள், 5வது செவி கொடுங்கள், தொடுங்கள், உடனிருங்கள், பேசுங்கள், நம்புங்கள், தனிமையை மதிக்க வேண்டும். ஓகே, தனிமை கொடுங்கள், தனிமை கொடுங்கள். இந்த 10 பண்புகள் யாருக்கு 10க்கு 10 மார்க்? எல்லா பண்பும் என்கிட்ட இருக்கு ஃபாதர். கைகளை உயர்த்துங்கள். 8
செக் பண்ணுங்க ஒரு முறை எல்லாரும் என்னென்ன பண்பு உங்ககிட்ட இருக்குன்னு டிக் பண்ண இருந்தால் அந்த பண்பு இருந்தால் டிக் பண்ணுங்க. எல்லோரும் அந்த அப்படியே பாருங்கள் ஒரு லிஸ்ட் எத்தனை பண்பு உங்ககிட்ட இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஒரு சில பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், ஒரு சில பண்புகளை நாம் இன்னும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். சுத்தமாக இல்லைன்னா அதை வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டுக்குங்க. 10க்கு எத்தனை? யாராச்சும் 10க்கு 10 வாங்கியிருக்கீங்களா? 7 மதிப்பெண்கள். பிரைஸ் தி லார்ட். வேற என்ன? 7, 8, 9 இத்தனை பண்புகள்மா? 5. பாஸ் மார்க் வந்து 5 வானுங்கெல்லாம் பாஸ். ஓகே, அது கீழே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி செய்யணும். 5க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் கடவுளுக்கு மகிமை. தொடர்ந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 பண்பாச்சு இருக்கணும் அந்த 10ல். ஓகேவா? எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை புகழ்ந்து ஒரு பாடலை பாடுவோம். இந்த பண்புகளை எல்லாம் எங்களுக்கு தாரும் ஆண்டவர் என்று சொல்லி நல்லா நாம் இயேசுவை பார்த்து அந்த இதயத்திலிருந்து இந்த பண்புகளை சின்ன சின்ன நல்ல காரியங்களை நாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வோம். எல்லோரும் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், எனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன், கனிவும் மனத்தாழ்வும் உள்ளவன் என்று சொல்லி நல்லாயிரம் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அந்த ஆசானிடமிருந்து அவருடைய பிள்ளைகளாக மாணவர்களாக நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. மற்றவரை நான் பார்க்கும்போது புன்னகை புரிய வேண்டும், மற்றவரை நான் பார்க்கும்போது புன்னகை புரிய வேண்டும், ஒருவரை காணும்போது பாராட்டு பெற வேண்டும், ஒருவர் காணும்போது பாராட்டு பெற வேண்டும், உண்மை மனதுடன் என்றுமே நான் ஊக்குவிக்க வேண்டும், உண்மை மனதுடன் என்றும் நான் ஊக்குவிக்க வேண்டும், சிறிய சிறிய காரியங்கள் பரிசை தர வேண்டும், சிறிய சிறிய காரியங்கள் பரிசை தர வேண்டும், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உமது வார்த்தைக்கு நான் என்றும் செவி சாய்க்க வேண்டும், உமது வார்த்தைக்கு நான்
என்றும் செவி சாய்க்க வேண்டும். உம்மை போல பிறருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். உம்மை போல் நான் பிறருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இப்பொழுதும் நீர் என்னோடு இருப்பது போல் நானும் எப்போதும் உம்மோடு இணைய வேண்டும். எப்போதும் நீர் என்னோடு இருப்பது போல் இப்போதும் நானும் உன்னோடு இணைய வேண்டும். நல்லதையே பேசவும், நல்வார்த்தையை பேசவும், நல்லதையே பேசவும், நல்வார்த்தையை பேசவும், உம்மேல் நம்பிக்கை வைக்கவும், எப்பொழுதும் தனிமையில் ஜெபிக்கவும், உம்மேல் நம்பிக்கை வைக்கவும், எப்பொழுதும் தனிமை ஜெபிக்கவும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம் இதயம் போல என் இதயம் மாற்றும். இயேசுவே உம் இதயம் போல என் இதயம் மாற்றும். உம்மை போல் நானும் வாழ்ந்திட உமது ஆசி தாரும். உம்மை போல் நானும் வாழ்ந்திட உமது ஆசி தாரும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவிற்கே புகழ், சுகே புகழ், இயேசுவிற்கே நன்றி, சுகே நன்றி. அன்னை மரியே வாழ்க. அன்னை மரியே வாழ்க. எல்லோரும் அருமையாக பாடி ஆண்டவருடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்ப உறவுகளை நாம் மேம்படுத்தி எப்படி நாம் நல்ல ஆயர்களாக, நல்ல தலைவர்களாக, பொறுப்புள்ள மனிதர்களாக, விசுவாசமுள்ள மனிதர்களாக நாம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான உத்திகளை நாம் கற்றுக்கொள்ள, சிறிய சிறிய காரியங்களை நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி செய்தால் நாம் ஆண்டவருடைய நல்ல ஆயினுடைய இதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ மீண்டுமாக ஒரு 10 சிறிய பண்புகள், ஏற்கனவே 10 பார்த்துட்டீங்க. 10க்கு 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு ஒரே கட்டளையாக மாற்றுகின்றார். என்ன கட்டளை அது? அன்பு கட்டளை. 10 கட்டளைகள் எத்தனை? 10 கட்டளைகள் எத்தனை? 10 கட்டளை எத்தனை கேட்டால் ஒரு 11 12 இருக்கலாம் சாமி. 10 கட்டளைகள் 10. மோசே கொடுத்தது 10 கட்டளை. புதிய மோசேவாக ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுப்பது ஒரே கட்டளை. அது என்ன கட்டளை? அன்பு கட்டளை. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள். தந்தை என் மீது அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் மீது அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள் என்கின்ற அன்பு கட்டளையை புதிய கட்டளையாக, ஒரே கட்டளையாக நம்முடைய நல்லாயன் நாம் இயேசு நமக்கு கொடுக்கின்றார். அதுதான் நல்லாயனுடைய இதயம். அந்த இதயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். எனில் அவர்தான் நம்முடைய ஆசானாக இருக்கின்றார். He is our teacher, we are the students. So we have to learn from our master. மாணவர்கள் ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். மார்த்தா மேரி, மார்த்தா மரியாளை பற்றி அந்த பகுதியை பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 42 வரையுள்ள அந்த வார்த்தைகளில் நாம் பார்க்கின்றோம். மார்த்தாள் மரியாள்.
மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கு தேர்ந்தது. அது என்ன பங்கு? அது அம்பத்தூர் பங்கு, ஆவடி பங்கு அல்ல, நல்ல பங்கு, ஆண்டவரின் பங்கு. நல்ல பங்கு என்பது என்ன? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்வது, ஆண்டவருடைய சந்நிதியிலே அமர்ந்து ஆண்டவர் சொல்வதை கேட்பது. அதுதான் நல்ல மாணவர்கள் செய்யக்கூடிய செயல். அவர்தான் நம்முடைய ஆசான், நல்லாயன், நல்ல ஆசிரியராக அவர்களுடைய மாணவர்களாக இருக்கிற நமக்கு அருமையான பாடங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் அதை நாம் கூர்ந்து கவனித்து கேட்டு அந்த வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது நாமும் நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம், ஆண்டவரால் பாராட்டப்படுவோம். இங்கே யாரை யார் பாராட்டுகிறார்கள்? இந்த பகுதியிலே நாம் வாசித்த வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு மரியாவை பாராட்டுகின்றார். மார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மரியாவை ஆண்டவர் இயேசு காம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறார். கம்ப்ளைண்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ரெண்டும் ஒன்றா போயிட்டுருக்கீங்க. நாம் அடுத்தவர்களை பாராட்ட வேண்டும், ஆனால் அடுத்தவருடைய குறைகளை மிகைப்படுத்தக்கூடாது. அதை தான் அங்கே பார்க்கின்றோம். கம்ப்ளைண்ட் இஸ் டர்ன்ட் இன்டு காம்ப்ளிமெண்ட். ஆண்டவர் இயேசு மரியாவை பாராட்டுகின்றார். நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று மரியாவை பாராட்டுகிறார். அதை தான் சொல்வார்கள், ஆண்டவரை புகழ்வது எளிது, ஆண்டவரால் புகழப்படுவது கடினம். ஆண்டவரை புகழ்வது எளிது, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா என்று சொல்லி நாம் ஆண்டவரை புகழலாம். ஆனால் ஆண்டவரால் புகழப்படுவது மிகவும் கடினம். ஈஸி டு பிரைஸ் த லார்ட், டிஃபிகல்ட் டு பி பிரைஸ்ட் பை த லார்ட் என்று சொல்வார்கள். நாம் எல்லோரும் ஆண்டவரை புகழ்கிறோம், ஆனால் நாம் ஆண்டவரால் புகழப்படுகிறோமா? we should get good conduct certificate from Jesus. நாம் ஆண்டவரிடமிருந்து நன்னடத்தை சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்மால் முடியுமா? மரியாள் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நன்னடத்தை சான்றிதழை பெற்றுக்கொண்டார். நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று மரியாவிற்கு நற்சான்றிதழ் வழங்குகின்றார் நல்லாயனாம் இயேசு. அதே போன்று ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல வேண்டும், நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய், அன்பு சகோதரியே, அன்பு மகனே, அன்பு மகளே, நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய், அது உன்னிடமிருந்து எடுக்கப்பட மாட்டாது என்று ஆண்டவரால் நாம் புகழப்பட வேண்டும். ஆண்டவரை புகழ்கின்ற நாம் ஆண்டவரால் புகழப்பட வேண்டும். Those who praise the Lord should be also praised by the Lord. நம்முடைய வாழ்க்கையானது ஆண்டவரால் புகழப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை தரமானது, நம்முடைய ஆன்மீக வாழ்வானது வேறு நிலைக்கு செல்ல வேண்டும், உயர்ந்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு, நல்லாயனாம் இயேசு அவருடைய மாணவ செல்வங்களாகிய நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். இப்பொழுது மீண்டுமாக ஒரு 10 சிறிய பண்புகள், நம்முடைய குடும்ப நலன்களை, குடும்ப உறவுகளை நாம் புதுப்பித்துக் கொள்ள, நல்லாயனுடைய இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய மற்றும் ஒரு 10 பண்புகளை பற்றி நாம் இப்பொழுது தியானிக்கலாம். முதலாவது, ஆலோசனை சொல்வது. ஏற்கனவே 10 எழுதி வச்சிருக்கீங்களா? மறுபடியும் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முதலாவது ஆலோசனை சொல்வது, கிவிங் அட்வைஸ். யாருக்குமே பிடிக்காது அது, இருந்தாலும் நாம் ஆலோசனை சொல்ல வேண்டும். ஒரு சில நேரங்களிலே ஒரு சிலர் ஆலோசனை கேட்டு பெறுவார்கள், ஒரு சில நேரத்தில் அவர்கள் கேட்காவிட்டாலும் நாம் நம்முடைய நல்ல ஆலோசனைகளை வழங்க வேண்டும். ஏதோ ஒரு ஆலோசனை வழங்காமல் நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும். நல்ல ஜெபிக்கக்கூடியவர்கள் தான் நல்ல ஆலோசனை வழங்குவார்கள். ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களால் தான் நல்ல ஆலோசனை வழங்க முடியும். எனவே தான் நாம் நல்ல ஆலோசனை மாதாவே என்று நாம் அன்னையை போற்றுகின்றோம். அந்த அன்னையானவள் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பவர். ஏனெனில் அவர் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து தியானித்து வருகிறாள், சிந்தித்து வருகிறாள். எனவே அந்த அன்னையினுடைய வார்த்தைகள் நல்ல ஆலோசனை வழங்குகின்ற வார்த்தைகளாக இருக்கும். அதே போன்று நீங்கள் நல்ல ஆலோசனை வழங்க வேண்டுமெனில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆன்மீகத்தில் நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். செடியோடு இணைந்த கொடியாக உங்களுடைய ஆன்மீக வாழ்வானது பயணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களால் நல்ல ஆலோசனைகளை வழங்க முடியும். நீங்களும் மற்றவர்களும் நல்ல ஆலோசனையை கேட்டு பெறலாம். அட்வைஸ் எனக்கு பிடிக்காத ஒன்று என்று சொல்வார்கள். ஒரு சில நேரங்களிலே we should be wise to give nice advice என்று சொல்வார்கள். அதையும் நாம் செய்ய வேண்டும், ஆலோசனைகளை வழங்க வேண்டும். மற்றவர்களுக்கு, தடுமாறுபவர்களுக்கு, தடம் மாறுபவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு நம்முடைய நல்ல ஆலோசனைகளை வழங்கும் பொழுது நாம் நல்ல ஆயரின் இதயத்தை பெற்றுக்கொள்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பண்பு, இணைந்து வேண்டுங்கள். இணைந்து வேண்டுங்கள், இணைந்து இறை வேண்டல் செய்யுங்கள், குடும்பத்தோடு இணைந்து ஜெபியுங்கள்.
அதைத்தான் சொல்வார்கள், சேர்ந்து ஜெபிக்கின்ற குடும்பம் சேர்ந்து வாழும். A family that prays together stays together. சேர்ந்து ஜெபிக்கின்ற குடும்பம் சேர்ந்து வாழும். பாடி ஜெபிக்கின்ற குடும்பம் பகிர்ந்து வாழும். கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கூடி வாழும். அன்றாடம் ஜெபிக்கின்ற குடும்பம் அன்போடு வாழும். எந்நாளும் ஜெபிக்கின்ற குடும்பம் என்றென்றைக்கும் வாழும் என்று சொல்வார்கள். எனவே நாம் கூடி ஜெபிக்க வேண்டும், பாடி ஜெபிக்க வேண்டும். ஒரு சிலர் ஆடி ஜெபிக்கலாம், நீங்கள் கரங்களை தட்டி தாவீது அரசரை போன்று நடனமாடியும் ஜெபிக்கலாம், ஆண்டவரை போற்றி புகழலாம். குடும்பமாக இணைந்து ஜெபிக்க வேண்டும், ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிக்க வேண்டும். எனவே தான் நம்முடைய குடும்பங்களை குட்டி திருச்சபை என்று சொல்வார்கள், இல்ல திருச்சபை, எக்லேசியா டொமெஸ்டிகா என்று சொல்வார்கள். நம்முடைய குடும்பங்கள் தான் ஒரு குட்டி திருச்சபையாக மாற வேண்டும். ஒரு சில நேரங்களில் அது குட்டி சாத்தானாக மாறிவிடுகின்றது. அவ்வாறு இல்லாமல் குட்டி திருச்சபையாக நம்முடைய குடும்பங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆன்மீகத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும். இறைவேண்டல் செய்து இறை அனுபவத்தை பெறும் பொழுது இறை வார்த்தையின் வழியாக நம்முடைய குடும்பங்கள் குட்டி திருச்சபையாக மாறுகின்றன. எதற்காக நாம் அதை குட்டி திருச்சபை என்று அழைக்கின்றோம்? அந்த குட்டி திருச்சபையிலிருந்து தான் இந்த பெரிய திருச்சபையானது வருகின்றது. திருத்தந்தை எங்கிருந்து வந்தார்? வானத்திலிருந்து குதித்தவரா? ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். ஆயர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? குடும்பத்திலிருந்து வருகிறார்கள். குருவானவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? குடும்பத்திலிருந்து வருகிறார்கள். அருட்கன்னியர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? நீங்கள் எல்லோரும் எங்கிருந்து? பொதுமக்கள், இறை மக்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? குடும்பத்திலிருந்து. எனவே தான் குடும்பத்தை நாம் குட்டி திருச்சபை என்று சொல்கின்றோம், எக்லேசியா டொமெஸ்டிகா. எனவே அந்த குடும்பத்தை, அந்த திருச்சபையை நாம் கட்டி காக்க வேண்டும். குட்டி திருச்சபை, பெரிய திருச்சபை நம்மால் கட்டி காக்க முடியாவிட்டாலும் நம்முடைய குட்டி திருச்சபையை நாம் பாதுகாக்க, அதற்கு நாம் செய்ய வேண்டியது கூடி ஜெபிக்க வேண்டும். ஒன்றாக சேர்ந்து சீரியல் பார்க்கின்ற நாம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கவும் செய்யலாம். ஒன்றாக சேர்ந்து உணவருந்துகின்ற நாம் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கவும் செய்யலாம். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த குடும்பங்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவ்வாறு சேர்ந்து ஜெபிக்கின்ற குடும்பங்கள், அந்த குடும்பங்களில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளப்படும். ஒருவர் மற்றவருடைய கஷ்டங்களை, துன்பங்களை பகிர்ந்து கொள்வார்களாம். A pain that is shared becomes a light என்று சொல்வார்கள். அந்த குடும்பங்களில் கஷ்டம் இருக்கும், இருந்தாலும் அந்த குடும்பங்கள் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தியையும் ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள். எனவே நாம் செய்ய வேண்டியது இணைந்து ஜெபிக்க வேண்டும், சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், கூடி ஜெபிக்க வேண்டும், பாடி ஜெபிக்க வேண்டும், அன்றாடம் ஜெபிக்க வேண்டும், எந்நாளும் ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் நல்லாய நாம் இயேசு நம்மிடமிருந்து விரும்புகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது பண்பு மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு பண்பும் முக்கியமானது தான். தியாகம் செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு தன்னையே தியாகம் செய்கிறார். நல்ல ஆயனாக நம் அனைவருக்காகவும் தன்னையே தியாகம் செய்கின்றார். உடைந்து உரு கொடுக்கின்றார், உடைத்து நமக்கு உரு கொடுக்கின்றார். நற்கருணையிலே தன்னையே உணவாகவும் பானமாகவும் நமக்கு கொடுக்கின்றார். அவருக்கு தியாகம் செய்வதற்கு எதுவுமே இல்லை, எனவே தன்னையே முழுமையாக கொடுத்து விட்டார். தன்னையே இந்த நற்கருணையிலே நமக்கு உணவாகவும் பானமாகவும் நமக்கு கொடுத்து விட்டார். அதுதான் உயரிய தியாகம். அவரை பின்பற்றுகின்ற நாமும் நம்மையே உடைத்து பிறருக்கு உரு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வாறு தன்னை உடைத்து நமக்கு உரு கொடுக்கின்றாரோ நற்கருணையிலே, அதை பெற்றுக்கொள்கின்ற நாமும் நற்கருணையாக மாற வேண்டும். நற்கருணையை பெற்றுக்கொள்கின்ற நாமும் நற்கருணையாக மாற வேண்டும். அடுத்தவர்களுக்கு கருணை காட்டுகின்ற மனிதர்களாக மாற வேண்டும். அதுதான் உண்மையான தியாகம். நாம் ஒரு எழுகின்ற மெழுகு திரியை போன்று நாம் மாற வேண்டும். எனவே தான் ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். மலை மேல் இருக்கின்ற ஊர் மறைந்திருக்க முடியாது. யாரும் விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழோ மரக்காலின் கீழோ வைக்க மாட்டார்கள். மாறாக வீட்டில் உள்ள அனைவரும் ஒளி பெறும் பெருட்டு விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள். எனவே உங்களுடைய நற்செயல்களை கண்டு மக்கள் எல்லோரும் தந்தை கடவுளை போற்றும்படியாக உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. லெட் யுவர் லைட் ஷைன் பிஃபோர் அதர்ஸ் so that seeing your good works others might give glory to God என்று சொல்வார். மத்தேயு நற்செய்தி 5:14-16 இறை வார்த்தைகள் மிகவும் அருமையான வார்த்தைகள். நாம் ஒளிர்ந்து ஒளி வீச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் ஒளிர்ந்து ஒளி வீச வேண்டும், ஒளியாக நாம் மாற வேண்டும், மெழுகு திரியாக நாம் மாற வேண்டும், உப்பாக நாம் மாற வேண்டும். உப்பு எவ்வாறு தன்னையே உணவிலே கரைத்து நமக்கு சுவை கொடுக்கிறதோ அதே போன்று நாம் உப்பாகவும் ஒளியாகவும் மாற வேண்டும் என்று நல்லாய் நாம் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். மத்தேயு நற்செய்தி 13:13 வரை உள்ள இறை வார்த்தைகள். உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் உப்பாக ஒளியாக மாறுவதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதுதான் உண்மையான தியாகம். குடும்ப வாழ்க்கை நாம்
அடுத்தவர்களுக்கு உப்பாக மாற வேண்டும், அடுத்தவர்களுக்கு ஒளியாக மாற வேண்டும். உப்பு பயனற்று போனால் அது எதற்கும் உதவாது. தன்னுடைய சாரத்தை இழந்துவிட்டால் அது வெளியிலே கொட்டப்படும். ஆனால் அந்த உப்பானது தன்னையே உணவிலே கரைத்து கொண்டு பிறருக்கு சுவையை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் அடுத்தவர்களுக்கு உப்பாக மாற வேண்டும், இல்லையெனில் அது தப்பாக மாறிவிடும் என்று ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் அறிவுறுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போன்று நாம் ஒளியாக இருக்க வேண்டும். எவ்வாறு மெழுகுதிரி தன்னையே கரைத்து நமக்கு ஒளி கொடுக்கிறதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கரைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு நாம் ஒளி கொடுக்க வேண்டும். அதுதான் ஒளிர்ந்து ஒளி வீசுது. ஒளிர்ந்து ஒளி வீசும் பொழுது நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம், நாம் இயேசுவை மகிமைப்படுத்துகின்றோம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற தியாகம். நீங்கள் தியாகம் செய்யுங்கள் என்று நாம் இயேசு நம்மை பார்த்து சொல்கின்றார். 4வது பண்பு, மன்னியுங்கள். நான் உங்களை மன்னிப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை மன்னியுங்கள். இதைத்தான் நாம் அனுதினமும் சொல்கின்றோம். விண்ணுலகிற எங்கள் பிதாவே என்கின்ற அந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது எங்கள் குற்றங்களை, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று ஆண்டவரிடம் அனுதினமும் நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாம் மன்னிக்கின்றோமா? நாம் ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற விரும்புகின்றோம், அவருடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம், அவரும் மன்னித்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிக்கின்றோமா? முக்கியமாக குடும்ப உறவுகளிலே, நம்முடைய உற்றார் உறவினர்களே, நண்பர்களிலே, அன்பர்களோ யாரோ இது நமக்கு எதிராக குற்றம் செய்தால் அதை நாம் அவர்களை மனதார மன்னிக்க கற்றுக்கொள்கின்றோமா? அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற பண்பு. மன்னியுங்கள், நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் வானக தந்தையும் உங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிக்க மாட்டார் என்று சொல்கின்றார் ஆண்டவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னை மன்னிக்கின்ற இறைவன், அவருடைய மன்னிப்பை பெற்றிருக்கின்ற நான் எனக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அவ்வாறு தயாராக இருந்தால் நான் நல்ல ஆயினுடைய நல்ல இதயத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அது மன்னிக்கின்ற இதயம் எப்பொழுதும் மன்னித்து கொண்டே இருக்கும். God never gets tired of forgiving our sins. We get tired of asking for his forgiveness என்று திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கின்றார். இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஒருபோதும் சலிப்படைவதில்லை. நாம் அவருடைய சென்று பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நாம் தயங்கி விடுகின்றோம், நாம் சோர்வடைந்து விடு. எத்தனை முறை தான் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறது, எத்தனை முறை தான் அந்த ஒப்புரு வருட்சாரத்தை பெற்றுக்கொள்வது என்று நாம் சோர்வடைந்து விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மளை மன்னித்து கொண்டே இருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமும் நமக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை மன்னிக்க வேண்டும். அவ்வாறு மன்னிக்கும் பொழுது நாம் நல்லாயினுடைய நல்ல இதயத்திலே நாமும் பங்கு பெறுகின்றோம். 5வது பண்பு, குறைகளை பரிவுடன் சுட்டி காட்ட வேண்டும். குறைகளை பரிவுடன் சுட்டி காட்ட வேண்டுமாம். அடுத்தவர்கள் குறைகளை செய்யும் பொழுது அந்த குறைகளை குத்தி காட்டாமல் அந்த குறைகளை நாம் பரிவோடு சுட்டி காட்ட வேண்டும், அக்கறையோடு சுட்டி காட்ட வேண்டும். அவ்வாறு சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் அந்த குறைகளை திருத்திக் கொள்வார்கள், நிவர்த்தி செய்து கொள்வார்கள். அதை விட்டுவிட்டு அவர்களை அவமானப்படுத்தி எல்லோருக்கும் முன்பாக அதை சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் அந்த குறையை மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். எனவே நாம் குறைகளை நாம் பரிவோடு சுட்டி காட்ட வேண்டும், அன்போடு சுட்டி காட்ட வேண்டும். அப்பொழுது அவர்கள் நம்முடைய பரிவை உணர்ந்து நாம் அவர்கள் மேல் கொண்டிருக்கின்ற அந்த கரிசனையை உணர்ந்து தங்களுடைய தவறுகளை அவர்கள் திருத்திக் கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? குறைகளை பரிவுடன் சுட்டி காட்ட வேண்டும். அடுத்தவர்களை குத்தி காட்டாமர்கள், அடுத்தவர்களுடைய குற்றங்களை, அடுத்தவருடைய குறைகளை நாம் மிகைப்படுத்தி காட்டாமல் அவர்களை தனிமையிலே அவர்களுக்கு நாம் பரிவோடு சுட்டி காட்ட வேண்டும். 6வது பண்பு, புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளுகின்ற இதயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். நல்லாயினின் இதயம் புரிந்து கொள்ளக்கூடிய இதயம். நாம் அடுத்தவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அதே போன்று நானும் அடுத்தவர்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். புரிந்து கொள்ளப்படுவதை விட புரிந்து கொள்வதே மேல் என்று சொல்கின்றார் புனித பிரான்சிஸ் அசிசியார். இட் இஸ் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டூட் என்று சொல்கின்றார். அடுத்தவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட நான் அடுத்தவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு நாம் அடுத்தவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது நாம் நல்லாயினின் நல்ல இதயத்தை பெற்றுக்கொள்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 7வது, விட்டு கொடுங்கள். விட்டு கொடுக்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுங்கள், தாராளமாக விட்டு கொடுங்கள். குடும்ப உறவுகளுக்காக விட்டு கொடுங்கள், நண்பர்களுக்காக, அன்பர்களுக்காக, தேவையில் இருப்பவருக்காக விட்டு கொடுங்கள். உங்களுடைய நேரத்தை,
உங்களிடம் இருப்பதை நீங்கள் விட்டு கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு, ஆயனாம் இயேசு நம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றார். விட்டு கொடுங்கள். அவ்வாறு விட்டு கொடுக்கும் பொழுது நாம் உயர்ந்த மனிதர்களாக மாறுகின்றோம். இதைத்தான் சொல்வார்கள், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. நீங்கள் விட்டு கொடுத்தால் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் இறைவனை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். எனவே நாம் அடுத்தவர்களுக்காக நம்மையே நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அடுத்த பண்பு, 8வது பண்பு, விட்டு கொடுக்காதீர்கள். யாருக்காகவும் நம்முடைய குடும்ப உறவுகளை விட்டு கொடுக்காதீர்கள். யாருக்காகவும் எதற்காகவும் நம்முடைய உறவுகளை நாம் விட்டு கொடுக்கவே கூடாது. எப்பொழுதும் நாம் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். இவர்கள் என்னுடைய குடும்பத்தினர், என்னை சார்ந்தவர்கள், இவர்கள் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய குடும்ப உறவுகள், இவர்களை நான் எப்பொழுதும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் என்று நாம் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். அதுதான் விட்டு கொடுக்காதீர்கள். விட்டு கொடுங்கள், அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுங்கள். ஆனால் நம்மை சார்ந்தவர்களை எப்பொழுதும் நாம் விட்டு கொடுக்கவே கூடாது. இதைத்தான் நல்லாயனாம் இயேசு நம்மிடமிருந்து விரும்புகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறுதியான 2 பண்புகள். 9வது பண்பு, பெருமிதப்படுங்கள். பெருமிதப்படுங்கள். ஒருவர் நல்லவற்றை செய்யும் பொழுது, சிறந்த காரியங்களை செய்யும் பொழுது அவர்களுக்காக நீங்கள் பெருமிதப்படுங்கள். பி ஹாப்பி when somebody does something good. Be proud of somebody. I am happy for you. நான் உனக்கு இதை செய்திருக்கின்றாய், உனக்காக நான் சந்தோஷப்படுகின்றேன் என்று பெருமிதப்பட வேண்டும். அடுத்தவர்கள் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது, நம்முடைய குடும்ப உறவுகள் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நாம் பெருமிதப்பட வேண்டும், பெருமைப்பட வேண்டும். அவர்களுக்காக, அவர்கள் செய்த நல்ல காரியங்களுக்காக நாம் பெருமிதப்பட்டு வாழும் பொழுது நாம் நாம் இயேசுடைய இதயத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுகின்றோம். இறுதியாக அறைகூவல் செய்யுங்கள். அறைகூவல் செய்யுங்கள். அறைகூவல் என்பது சேலஞ்ச். ஒரு சில நேரங்களில் நாம் அடுத்தவர்களை சேலஞ்ச் செய்ய வேண்டும். அடுத்தவர்களை நல்ல நெறியில் அழைத்து செல்வதற்கு நாம் அறைகூவல் விடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு சில சேலஞ்சஸை நாம் கொடுக்க வேண்டும். அந்த அறைகூவலின் வழியாக அவருடைய தரமானது உயர்த்தப்படும். அவர்கள் வாழ்க்கையிலே சிறந்து விளங்கிட நாம் அறைகூவல் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நாம் அவர்களை சேலஞ்ச் செய்ய வேண்டும். அடுத்தவர்கள் we should challenge the others so that they should grow better. ஒரு சில நேரங்களில் சேலஞ்ச் பண்ணாதான் ஒரு சில நல்ல காரியங்கள் வெளிவரும். எனவே ஆண்டவர் இயேசுவும் பல்வேறு காரியங்களில் தன்னுடைய சீடர்களை அவர் அறைகூவல் விடுக்கின்றார். அவர்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் கொடுக்கிறார். நீங்கள் என்னை பின் செல்ல விரும்பினால் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்தொடர வேண்டும். இல்லையெனில் என்னுடைய சீடராக இருக்க முடியாது. உன்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின் செல்லவில்லை எனில் நீ என்னுடைய சீடனாக இருக்க முடியாது என்று அறைகூவல் விடுக்கின்றார். அதே போன்று ஒரு சில நேரங்களிலே குடும்பங்களிலே நாமும் அறைகூவல் விடுக்க வேண்டும். அந்த அறைகூவலின் வழியாக அவர்கள் வளர்ச்சி பாதைக்கு நோக்கி செல்வார்கள். அதுதான் நாம் இயேசுடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த 10 பண்புகளையும் நாமும் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ளலாம். 1வது பண்பு, ஆலோசனை சொல்லுங்கள். 2வது, இணைந்து வேண்டுங்கள். 3வது, தியாகம் செய்யுங்கள். 4வது, மன்னியுங்கள். 5வது, குறைகளை பரிவோடு சுட்டி காட்டுங்கள். 6வது, புரிந்து கொள்ளுங்கள். 7வது, விட்டு கொடுங்கள். 8வது, விட்டு கொடுக்காதீர்கள். 9வது, பெருமிதப்படுங்கள். 10வது, அறைகூவல் விடுங்கள். இந்த 10 பண்புகளையும் ப்ளஸ் இன்னொரு 10 பண்பு, 20 பண்புகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு சிறிய சிறிய காரியங்கள் தான், அதை நாம் அனுதின வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நாம் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும் பொழுது, அதை செய்வதற்கு நாம் முயற்சிக்கின்ற பொழுது நல்லாயினுடைய நல்ல இதயத்திலே நாம் பங்கு பெறுகின்றோம். இதற்காக நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுனுடைய நல்லாயினம் இயேசுனுடைய அருளையும் ஆசிரையும் அன்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே